எக்ஸாம்ஸ்ல நம்ம ஆன்சர் எழுதி கொடுத்து டீச்சர்ஸ் அதுல எரர் கண்டுபிடிப்பாங்க. பட் இந்த இடத்துல டீச்சர்ஸே உன்னை எரர் கண்டுபிடிச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்ற டாபிக் தான் ஸ்பாட் தி எரர். வெல்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோல ஸ்பாட் தி எரர் டாபிக் ரிகார்டிங்கா இருக்கிற 50 இம்பார்ட்டன்டான எக்ஸசைசஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த எக்ஸசைசஸ் எல்லாமே இது வரைக்கும் நடந்த வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இருக்கிற ஸ்பாட் தி எரர் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிவிஷனாவும் இருக்கும். சோ ஸ்பாட் தி எரர் டாபிக் நம்ம ரொம்ப பிரீஃபா புரிஞ்சுக்கலாம். ஸ்பாட் தி எரர் அப்படின்னு சொல்லும் போது வேற ஒண்ணும் இல்லைங்க. ஸ்பாட் தி எரர் உங்க எக்ஸாம்ல ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டோ இல்ல ஒரு பேராகிராஃப டிஃபரெண்ட் சென்டென்சஸா டிவைட் பண்ணியோ அதுல இருக்கிற கிராமட்டிக்கல் எரர்ஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்றதா ஸ்பாட் தி எரர்ஸ். சோ ஸ்பாட் தி எரர்ஸ் அப்படின்னு வரும்போது 8 முக்கியமான கிராமட்டிக்கல் டாபிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், active and passive voice, direct and indirect speech, tense, articles and determiners and subject verb agreement. இந்த 8 டாபிக் தான் ஸ்பாட் தி எரர்ஸ் வரும்போது ரொம்ப முக்கியமான ஃபவுண்டேஷனல் டாபிக்ஸ். இத பத்தி நம்ம கம்ப்ளீட்டா நம்ம சேனல்ல ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் கோர்ஸ் கொடுத்திருக்கோம். அந்த வீடியோவை போய் பாருங்க. அது மட்டுமே போதும். நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி, பேங்க்ஸ் ஆர் ஈவன் பிளேஸ்மெண்ட் டெஸ்ட் கூட நீங்க கண்டிப்பா இந்த டாபிக்க பாத்தீங்கனாலே போதும். ஒரு வீடியோல கம்ப்ளீட் மாஸ்டர் கிளாஸ். இந்த டாபிக் பத்தின எல்லா டீடைல்ஸும் அதுல இருக்கு. லிங்க் annotation and descriptionல இருக்கு. கண்டிப்பா போய் பாருங்க. பட் இந்த வீடியோக்காக நம்ம ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பாத்துருவோம். ஸ்பாட் தி எரர் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு 8 முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் என்னங்கிறத பிரீஃபா பார்ப்போம். சோ பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம பாடியில எப்படி டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஒன்னு சேர்ந்து நம்மளோட ஃபுல் ஹியூமன் ஆக்குதோ அதே மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு வரும்போது ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் எப்படி ஒன்னா அது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா மாத்துது அப்படிங்கிற பாக்குறது தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். சோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லும் போது நம்ம நவுன், வெர்ப், adjective, adverb, conjunction இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் அதுக்குள்ள கவர் பண்ணுவோம். சோ அதுதான் உங்களுக்கு பிரீஃபா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இத பத்தி நம்ம ஒரு செப்பரேட் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. இல்லனா அந்த மாஸ்டர் கிளாஸ்லயே நம்ம ரொம்ப தரவா கவர் பண்ணா அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகே, ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். சோ ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வரும்போது சிம்பிள் தான். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு ஆக்ஷனை அந்த சப்ஜெக்டே பண்ணுச்சுன்னா அதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ரவி கிக் த பால். ரவி கிக் த பால். இதுல நீங்க பாப்பீங்க ரவிங்கிறவரு பால உதைக்கிறாரு. சோ அந்த சப்ஜெக்ட்ங்கிற ரவி தான் அந்த ஆக்ஷனை பண்றாங்க. சோ இந்த இடத்துல இது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த சப்ஜெக்ட் யூசுவலா அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணும். இல்லனா அந்த சப்ஜெக்ட் மேல அந்த ஆக்ஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், the ball was kicked by ரவி. சோ இந்த இடத்துல நீங்க பாப்பீங்க பால ரவி உதைச்சாரு. சோ இந்த இடத்துல பால் ஒரு பாசிவ் சப்ஜெக்டா மாறிடும். சோ இதுதான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ரொம்ப பிரீஃபா. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். சோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வேற ஒண்ணும் இல்ல. டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒருத்தங்க என்ன சொன்னாங்கங்கறத அப்படியே சொல்றதுதான் டைரக்ட் ஸ்பீச். ஃபார் எக்ஸாம்பிள், she said double quotes, I like ice cream. இதுதான் டைரக்ட் ஸ்பீச். ஒருத்தங்க என்ன சொன்னாங்கங்கறத அப்படியே சொல்றதுதான் டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒருத்தங்க நம்ம கிட்ட சொன்னதை நம்ம இன்னொருத்தங்க கிட்ட ரீஃப்ரேஸ் பண்ணி சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட ஐ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்றாங்க. இதே நீங்க இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட அவங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். ஃபார் எக்ஸாம்பிள், she said that she liked ice cream. இதுதான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச்னு சொன்னும் போது ஒருத்தங்க என்ன சொல்றாங்கங்கறத ஃபர்ஸ்ட் ஹேண்டா நீங்க சொல்றது, டைரக்டா சொல்றது. இன்டைரக்ட்னு சொல்லும் போது ஒருத்தங்க என்ன சொன்னாங்களோ அது இன்னொருத்தங்க கிட்ட நீங்க ரீஃப்ரேஸ் பண்ணி சொல்றத டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இத பத்தி ஒரு கம்ப்ளீட் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. டென்ஸ்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் past, present and future tense. இதுல இருக்கிற கம்ப்ளீட் ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறதும் நம்ம வீடியோல கவர் பண்ணிருக்கோம், போய் பாருங்க.
ஆர்டிகல்ஸ் அண்ட் டிட்டர்மினர்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ரொம்ப காமனான ஆர்டிகல்ஸ் a and the, and determiners வரும்போது some, few. So articles and determiners பத்தின டிஃபரன்ஸும் வந்து உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயத்த சொல்றோம், அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் the ball, அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கான விஷயங்கள். அண்ட் and the எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ரூல்ஸும் வந்து நம்ம இந்த எக்ஸசைஸை சால்வ் பண்ணி கத்துக்கலாம். பட் சிம்பிளா வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸுக்கு வரும், and வந்து வவல் சவுண்ட்ஸுக்கு வரும். அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஸ்பெசிபிக்கான விஷயத்த நீங்க மென்ஷன் பண்றீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இத பத்தின கம்ப்ளீட் வீடியோவும் அந்த மாஸ்டர் கிளாஸ்ல கவர் பண்ணிருக்கோம், கண்டிப்பா போய் பாருங்க. ஓகே, இப்ப சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். சோ சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம பார்த்தோம், ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல் சென்டென்ஸா இருக்குன்னா கண்டிப்பா அந்த சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் காம்பினேஷன் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் he played அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த சிம்பிள் சென்டென்ஸ்ல ஹீங்கிறது சப்ஜெக்ட், பிளேட்ங்கிறது வெர்ப். அக்ரிமெண்ட் அப்படின்னு வரும்போது சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கா இல்ல ப்ளூரலா இருக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்கு இருக்கிற கரஸ்பாண்டிங் வெர்ப்ஸ் அந்த சென்டென்ஸ்ல அதே சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் he plays. இதுல நீங்க பாப்பீங்க ஹீங்கிறது சப்ஜெக்ட், பிளேஸ் அப்படிங்கிறது இங்க வெர்ப். இதுல நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க ஹீங்கிறது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட், சோ சிங்குலர் வெர்பான பிளேஸ் யூஸ் பண்றோம். இதே நம்ம ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட் யூஸ் பண்றோம், அதாவது தே யூஸ் பண்றோம்னா தே பிளேன்னு தான் சொல்லுவோம், தே பிளேஸ்ன்னு சொல்ல மாட்டோம். சோ இதுதான் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸஸ் சால்வ் பண்ண போயிடலாம். First one, he does not know that honesty is always the best policy. ஓகே, இதுல சப்ஜெக்ட் வந்து he, இதுல honesty is always the best policy அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். நம்ம honesty is always the best policy, the sun rises in the east, இந்த மாதிரி நம்ம யூனிவர்சல் ட்ரூத் சொல்றோம்னா நம்ம எப்பவுமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றதுக்கு 3 முக்கியமான கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், யூனிவர்சல் ட்ரூத்ஸ், அதாவது the sun rises in the east, honesty is the best policy, இந்த மாதிரி யூனிவர்சல் ட்ரூத் சொல்லும் போது. செகண்ட் ஒன், ஜெனரல் ஸ்டேட்மெண்ட், ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது the sky is blue, இதெல்லாம் வந்து ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ஸ். தேர்ட் ஒன் வந்து habits, habits, I brush my teeth every day. So universal truths, general statements இல்ல habits சொல்லும் போது நம்ம எப்பவுமே சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த சென்டென்ஸ்லயும் வந்து honesty is always the best policyன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து எந்த எரரும் கிடையாது. பட் இந்த கிராமர் பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் பிரசன்ட் வந்தாலே யூனிவர்சல் ட்ரூத்ஸ், ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸை நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஓகே, செகண்ட் ஒன் போவோம். She is one of those people who always gives her best. Okay, இதுல subject verb agreement error இருக்கு. She is one of those people அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஒரு குரூப்பை ரெஃபர் பண்றோம். ஒரு குரூப்ல இருக்கிற ஒருத்தங்க அப்படிங்கறதா she is one of those அப்படிங்கறத மீன் பண்றோம். சோ இங்க இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல். சோ நம்ம பார்த்தோம், ஒரு சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா அதோட வெர்பும் ப்ளூரலா தான் இருக்கணும். பட் இந்த இடத்துல gives அப்படின்னு சிங்குலரா இருக்கு. சோ எரர் வந்து C ல இருக்கு. She is one of those people who always give her best அப்படின்னா வரும், gives வராது. gives வந்து singular, பட் இங்க இருக்கிற சப்ஜெக்ட் plural, so C தான் error. Third one, he went to the market and bought furniture for the house. Okay, இந்த சென்டென்ஸ்ல எந்த எரரும் கிடையாது. பட் இதுல வந்து ஒரு காமன் கொஸ்டின், furniture வந்து எக்ஸாம்ஸ்ல யூசுவலா furnitures அப்படின்னு கொடுப்பாங்க. இது வந்து தப்பு. பிகாஸ் நம்ம ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு கலெக்டிவ் நவுனை சொல்றோம். நம்ம வந்து ஃபர்னிச்சரை வந்து ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு இந்த இஎஸ் ஆட் பண்ணி அதை சிங்குலராலாம் மாத்த முடியாது. பிகாஸ் நம்ம ஃபர்னிச்சர்னு சொல்லும் போது அது வந்து ஒரு கலெக்டிவ் நவுன், அது ஒரு குரூப்பை குறிக்குது. அது சிங்குலராலாம் நம்ம மாத்த தேவையில்லை. ஸோ ஃபர்னிச்சர் அதான் கரெக்ட். ஸோ இந்த சென்டென்ஸ்ல எந்த எரரும் இல்லை. ஃபோர்த் ஒன், யூ கேன் நெய்தர் பாரோ ஆர் லெண்ட் புக்ஸ் ஃப்ரம் த லைப்ரரி. ஓகே, இது நெய்தர் நார் கண்டிஷனை வந்து குறிக்குது. நெய்தர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம ரெண்டு நெகட்டிவான விஷயம்,
ஃபார் எக்ஸாம்பிள், ஐ neither லைக் டீ நார் காஃபி. எனக்கு இதுவும் பிடிக்காது அதுவும் பிடிக்காது. அதைத்தான் நம்ம neither nor யூஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணுவோம். எப்பவுமே neither வந்தா அது வந்து நெகட்டிவ் கண்டிஷன், எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற நெகட்டிவ் கண்டிஷனை உறுத்தும். அப்புறம் neither வரும்போது எப்பவுமே nor தான் அது கூட வரும், or வராது. or வந்து either கூட வரும். either அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம சாய்ஸ சொல்றோம். she likes either tea or coffee. இல்லனா ரீமா likes either books or TV அப்படிங்கிற மாதிரி either அப்படின்னு சொல்லும் போது நம்ம சாய்ஸ சொல்றோம். neither அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரெண்டு நெகட்டிவ், I neither like tea nor like coffee ன்னு சொல்றோம். so either கூட தான் or வரும். இத நல்லா நோட் பண்ணுங்க. neither கூட எப்பவுமே nor வரும், either கூட எப்பவுமே or வரும். so இந்த சென்டென்ஸ்ல நீங்க கவனிச்சீங்களா, neither யூஸ் பண்ணிருக்காங்க, பட் இந்த இடத்துல or வந்திருக்கு. or வராது, nor வரும். so இதுல B தான் வந்து incorrect. okay, if I was a millionaire I would help the poor. okay, இது வந்து ஒரு tense error. எப்பவுமே if condition, இந்த if condition வந்து எப்பவுமே past perfect tense தான் இத ஆன்சர் பண்ணும். so இந்த இடத்துல if I was a millionaire ன்னு வராது, if I were a millionaire தான் வரும். because if clause conditions எப்பவுமே past perfectல தான் வந்து அதை ஆன்சர் பண்ணும். அது மட்டும் இல்ல, if I was அப்படிங்கிறது வந்து incorrect. ஏன்னா நீங்க வந்து நான் இருந்திருந்தா அப்படிங்கிற ஒரு பாஸ்ட் பாசிபிலிட்டியை நீங்க சொல்றீங்க. உங்களோட டிசையர் நம்ம இருந்திருக்கலாமே அப்படிங்கிற உங்க டிசையர் சொல்லும் போது was வராது. so if I were a millionaire I would help the poor, past perfect tense, so were தான் வரும், was வராது. Sixth one, he is working in this company since 5 years. okay, இதுல preposition error இருக்கு. C, since அப்படிங்கறத எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். since வந்து நம்ம ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டார்டிங் பாயிண்ட் இண்டிகேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா இஸ் an independent country since 1947. so 1947ல இருந்து இந்தியா ஒரு இண்டிபெண்டன்டான கண்ட்ரியா இருக்குங்கிறத நம்ம சொல்றோம். so since வந்து ஸ்டார்ட் ஆஃப் an action ஆர் event வந்து இண்டிகேட் பண்ணும். இதே வந்து நீங்க for யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்க இண்டிகேட் பண்ணுவீங்க. பீரியட் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், I have been working as a manager for 3 years. so இதுல 3 years அப்படின்னு சொல்றதா பீரியட் ஆஃப் டைம். so since யூஸ் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் எக்ஸாக்டா ஸ்டார்ட் ஆன டைமை வந்து குறிக்கும். இந்தியா இஸ் an independent country since 1947. for அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம ரெஃபர் பண்றோம். சோ இந்த சென்டென்ஸ்ல நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, since 5 years அப்படின்னு இருக்கு. 5 years அப்படிங்கிறது ஒரு பீரியட் ஆஃப் டைம். சோ இந்த இடத்துல since வராது, for தான் வரும். ஓகே, சோ எரர் வந்து C ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், the committee are divided on the issue. ஓகே, இதில் வந்து subject verb agreement issue. the committee அப்படின்னு நம்ம சொல்லும் போது இது வந்து ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். சோ இதுல இருக்கிற வேர்பும் வந்து சிங்குலரா தான் இருக்கணும். சோ is, R வராது, is, because இங்க சிங்குலர், சோ இங்கே சிங்குலர் தான் இருக்கணும். ஓகே, eighth one, the prices of essential commodities is rising fast. இத வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம். mango is sold at 7 rupees. 7 rupees. அதே மாதிரி fruits are sold at 7 rupees அப்படின்னு நம்ம பார்ப்போம். 7 rupees. இதுல நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, மேங்கோ அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் ஃப்ரூட். சோ அதுக்கான வேர்பும் சிங்குலர்ல இருக்கு. ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு கலெக்டிவ் என்டிட்டி, ப்ளூரல் சப்ஜெக்ட். சோ இதுல இருக்கிற வேர்பும் வந்து ப்ளூரலா இருக்கு. இதேதான் இங்கேயும் the prices அப்படின்னு நம்ம சொல்லும் போது the prices of essential commodities அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ prices அப்படின்னு வரும்போது நிறைய டிஃப்ரெண்ட் கமாடிட்டிஸ், நிறைய கூட்ஸ், டிஃப்ரெண்ட் கூட்ஸோட பிரைஸை தான் நம்ம சொல்றோம். டிஃப்ரெண்டான பிரைசஸ், அதை தான் the prices அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஃப்ரூட்ஸ்லயே நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு, மேங்கோ, ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், அந்த மாதிரி. ஸோ இதை நம்ம பிரைசஸ்ன்னு சொல்றோம். இந்த இடத்துல இது வந்து ஒரு ப்ளூரல் சப்ஜெக்டா இருக்கு. the prices of essential commodities அப்படின்னு நம்ம சொல்லும் போது prices வந்து டிஃப்ரெண்ட் prices, நிறைய டிஃப்ரெண்ட் prices வந்து இண்டிகேட் பண்ணுது. சோ இது வந்து ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட். இந்த இடத்துல வந்து சோ ஒரு ப்ளூரல் verb ஆன ஆர் தான் வரும்.
இஸ் வராது, ஆர் தான் வரும். பிகாஸ் இங்க வந்து ப்ளூரல், the prizes அப்படிங்கிறது வந்து ஒரு plural subject, so plural verb, simple அவ்வளவுதான். Okay, ninth one, she said that she will visit me the next day. Okay, இது வந்து ஒரு future tense error. So future tense அப்படின்னு வரும்போது modal verbs ன்னு இருக்கு. For example, may, might, shall, should இதெல்லாம். So modal verbs ஆன will வந்தா would அப்படிங்கிறது தான் வந்து future tenseல யூஸ் ஆகும். பிகாஸ் நம்ம future பத்தி பேசுறோம். இந்த கண்டிஷனை வந்து நம்ம மாஸ்டர் கிளாஸ்ல நம்ம கிளியரா கவர் பண்ணியிருக்கோம். இல்ல உங்களுக்கு டைம் கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்க்குன்னு செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கம்ப்ளீட் ஃபியூச்சர் டென்ஸ் போய் பாருங்க. அந்த கண்டிஷனை வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ இந்த இடத்துல வுட்ன்னு தான் வரும். சோ பி இஸ் த எரர் ஹியர். வில் வராது, வுட் வரும். ஓகே, 10th one, the child cried bitterly as he lost his toy. சோ பிட்டர்லினா என்னன்னு தெரியும், ரொம்ப சோகமா, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அழுதாங்க அப்படிங்கறதா அர்த்தம். இந்த சென்டென்ஸ்ல எந்த எரரும் இல்ல. Okay, 11th one, she does not know to swim in the river. Okay, she does not know to swim in the river. இதுல B ல தான் எரர் இருக்கு. எப்பவுமே நீங்க ஒரு எபிலிட்டியை வந்து ரெஃபர் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் swim, read, write, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எபிலிட்டியை ரெஃபர் பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல how to அப்படிங்கிற phrase வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். சோ இந்த இடத்துல she does not know how to swim in the river, அதுதான் கரெக்ட். she does not know to swim வராது. பிகாஸ் ஒரு எபிலிட்டியை ரெஃபர் பண்ணும்போது how to அப்படிங்கிற phrase நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. how to அப்படின்னு வந்தாலே நீங்க ஒரு எபிலிட்டியை ரெஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், she as well as her friends are coming to the party. ஓகே, இது வந்து ஒரு ட்ரிக்கியான எக்ஸசைஸ். இங்க she as well as her friends அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் அவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு அர்த்தம். சோ as well as அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க கூட அடிஷனலா வர்றவங்கள சொல்லுவோம். சோ இங்க சப்ஜெக்ட் வந்து ஸ்டில் சிங்குலரா தான் இருக்கு. ஏன்னா நம்ம அவங்களதான் வந்து சப்ஜெக்டா சொல்றோம், அவங்க கூட வராங்க அப்படின்னு தான் நம்ம மீன் பண்றோம். சோ சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் தான். சோ இதோட வேர்பும் வந்து கண்டிப்பா சிங்குலரா தான் இருக்கணும். சோ இந்த இடத்துல her friends are ன்னு வராது, her friends is ன்னு வரும். So she as well as her friends is coming to the party. Okay, இதனாலதான் வந்து எந்த சென்டென்ஸ் நீங்க படிச்சாலும் ஜஸ்ட் pronoun he she it இருக்கு அப்படியே ஆன்சர் பார்த்துட்டு போடாதீங்க. நல்லா அந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்க. அப்பதான் அந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கறது நமக்கு தெளிவா புரியும். நம்ம வந்து accuracy வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். Okay, 13th, the number of participants have been increasing every year. ஓகே, இதுல வந்து சப்ஜெக்ட் verb agreement எரர் இருக்கிற மாதிரி இருக்கு. பிகாஸ் the number of participants அப்படின்னு இருக்கு. சோ the number அப்படிங்கறதா வந்து இங்க சப்ஜெக்ட். சோ இதுக்கு வந்து நம்ம சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் has been அப்படின்னு தான் வரும். நீங்க இதுல கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். the participants have been increasing அப்படின்னு வந்தா அது கரெக்ட். பட் இந்த இடத்துல the number of participants அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல the number அப்படிங்கறதா சப்ஜெக்ட். சோ அதுக்கேத்த சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் verb தான் வரும். சோ the number of participants has been increasing every year, அதான் கரெக்ட். சோ எரர் வந்து B ல இருக்கு. Okay, 14th one, the principal along with the teachers are attending the conference. Okay, இதையும் நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. the principal along with the teachers, principal கூட அப்படிங்கறதா அர்த்தம், along withனா கூடன்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் தான். சோ அதுக்கேத்த மாதிரி verb சிங்குலரா தான் இருக்கணும். சோ is தான் கரெக்ட். B ல தான் எரர். Okay, 15th one, no sooner had he reached the station than the train departed. Okay, இது வந்து கரெக்ட் தான், இதுல எந்த எரரும் இல்ல. பட் இதுல no sooner அப்படிங்கிற ஒரு முக்கியமான கண்டிஷனை நம்ம தெரிஞ்சுக்குவோம். no sooner அப்படின்னு சொல்லும் போது யூசுவலா இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு. இந்த சென்டென்ஸ், இந்த ஸ்பெசிபிக் சென்டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிள்ல அவங்க கரெக்டா அவங்க ட்ரெயினர் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டாங்க. ரீச் பண்ணும் போதே வந்து ட்ரெயின் போயிடுச்சு. சோ அததான் இந்த சென்டென்ஸ் வந்து உணர்த்துது. பட் இதுல இன்னொரு முக்கியமான phrase என்னன்னா no sooner. இந்த no sooner அப்படின்னு வந்ததுனாலே இது வந்து ஒரு இன்வர்ஷன் ஃபங்க்ஷனை வந்து பிளே பண்ணும். இன்வர்ஷன் ஃபங்க்ஷன்
சாரி இன்வர்ஷன் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவுமே நம்ம பார்த்தோம் ஒரு சென்டென்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் verb இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் he thinks. இதுல வந்து சப்ஜெக்ட் he, அதுக்கப்புறம் தான் verb வருது. பட் நீங்க no sooner அப்படிங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணீங்கன்னா verb ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நீங்க பார்க்கலாம் no sooner had. hadங்கிறது ஒரு verb, he அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். சோ இங்க வந்து இந்த இன்வர்ஷன் வந்திருக்கு. இங்க past tenseல இருக்கிறதுனால hadன்னு வந்திருக்கு. இதே presentல இந்த சென்டென்ஸ் வந்து இதே presentல இருந்துச்சுன்னா இங்க வந்து did அப்படின்னு வரும். no sooner did he reach the station than the train departed அப்படின்னு வரும். இங்க past tenseல இருக்கிறதுனால had. so no sooner அப்படின்னு வரும்போது இங்க ஒரு inversion இருக்கும், அதாவது verb first வரும், அதுக்கப்புறம் தான் subject வரும். ஓகே, 16th one, she insisted to know why I was late to the meeting. ஓகே, இதுல B ல தான் error இருக்கு, because why I was late ன்னு வராது, why was I late. நம்ம பார்த்தோம் எப்பவுமே வந்து ஒரு இன்வர்ஷன்ங்கிறது வந்து அந்த கண்டிஷன் கேட்டா தான் வரும். இந்த இடத்துல why I was lateங்கிறது வந்து ஒரு கரெக்டான சென்டென்ஸ் கிடையாது, because she insisted to know why was I late to the meeting தான் வரும். because இந்த சென்டென்ஸ்ல இன்னொருத்தவங்க வந்து இவங்களை கேட்டிருக்காங்க, why I was late அப்படின்னு கேட்கும்போது அது வந்து incorrect grammar sentence. so why was I late to the meeting அதுதான் வந்து கரெக்ட். நான் ஏன் லேட்டா வந்தேன், அந்த ஆக்ஷன், அவங்க வந்து லேட்டா வந்த ஆக்ஷனை தான் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும். so she insisted to know why was I late to the meeting, இதுதான் கரெக்ட். okay, 17th one, the boy said that he was reading from the last 2 hours. okay, இதுல வந்து preposition error இருக்கு, so error C ல இருக்கு. from அப்படின்னு நம்ம சொல்லும் போது from வந்து ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு, அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் இண்டிகேட் பண்றதா from. for example, she is traveling from சென்னை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க சென்னையில இருந்து டிராவல் பண்றாங்க அப்படிங்கறது தான் அர்த்தம். சோ from வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இண்டிகேட் பண்றதுக்காக நம்ம சொல்லுவோம். பட் இங்க நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க for the last 2 hours இருக்கு. இந்த 2 hours அப்படிங்கிறது பீரியட் ஆஃப் டைம். நம்ம முன்னாடியே பார்த்தோம், நம்ம பீரியட் ஆஃப் டைம் இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபார்ங்கிற ப்ரீபோசிஷனை தான் யூஸ் பண்ணணும். சோ இந்த இடத்துல ஃபார் தான் வரும். சோ சி தான் வந்து இன்கரெக்ட். ஓகே, 18th one, I prefer tea than coffee during breakfast. ஓகே, இதுல நீங்க பாப்பீங்க I prefer அப்படின்னு சொல்லும் போது நம்ம prefer அப்படின்னு சொல்லும் போது than வராது, because நீங்க than அப்படின்னு சொல்லும் போது கம்பேர் பண்றீங்க, கம்பேரிசனுக்கு தான் நீங்க than யூஸ் பண்ணுவீங்க. for example, she is taller than him, Ravi is taller than Reena அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல நம்ம கம்பேரிசன் பண்றோம். சோ thanங்கிற ப்ரிபோசிஷன் கண்டிப்பா இந்த இடத்துல வராது, because இங்க I prefer அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாப்போம். நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க, நீங்க எனக்கு டீ தான் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. சோ இந்த இடத்துல நீங்க உங்களோட ப்ரிஃபரன்ஸஸ் சொல்றீங்க, உங்களோட சாய்ஸ சொல்றீங்க. சோ அந்த இடத்துல நீங்க வந்து எனக்கு டீயை விட காஃபி பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்கும் போது நீங்க ஏதாவது ஒண்ணுதான் சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரிதான் ப்ரிஃபர் அப்படின்னு வரும்போது ஏதாவது ஒரு கண்டிஷன் தான் வந்து வயபிளா இருக்கும். சோ இந்த இடத்துல than வராது. I prefer tea over coffee அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம், பட் thanங்கிறது கண்டிப்பா வராது. ஓகே, 19th one, he asked her why she was crying loudly. He asked her why was she crying so loudly. இதுலயும் அதே எரர் தான், why was she இல்ல, why she was crying so loudly. இதுதான் கரெக்ட், because why she was crying so loudly subject தான் first வரும், அதுக்கப்புறம் தான் verb வரும். because இந்த இடத்துல crying அப்படிங்கிற verb இருக்கு. so was வந்து அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது was. so நம்ம வந்து இங்க எடுத்தோடனே ப்ரோனவுனுக்கு அடுத்தே வந்து verb வராது, because இங்க was அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. so why she was crying தான் வரும். so error வந்து B. 20, none of the students have bought their books. ஓகே, இதுலயும் வந்து சப்ஜெக்ட் verb agreement ஓட எரர் தான் இருக்கு. B தான், have வராது, has வரும். because இங்க none of the students, எந்த ஸ்டூடெண்ட்டுமே
எடுத்துட்டு வரல அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு சிங்கிள் கிளாஸ் ஆப்சென்டா இருக்கிற ஒரு சிங்கிள் கிளாஸ் நம்ம குறிப்பிடுறோம். சோ சப்ஜெக்ட் வந்து சிங்குலர், வேர்பும் வந்து கண்டிப்பா சிங்குலர்ல தான் இருக்கும். சோ have இருக்காது, has. எரர் பி. 21 he walked quickly lest he should not miss the bus. ஓகே, இதுல lest அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, avoid இல்லனா வந்து prevent அப்படின்னு அர்த்தம். avoid இல்ல prevent தான் வந்து lest அப்படின்னு சொல்லுவாங்க. prevent அதத்தான் வந்து lest அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் he walked quickly, அவரு வந்து வேகமா நடந்தாரு பஸ் மிஸ் பண்ண கூடாதுன்னு. சோ இந்த இடத்துல not அப்படிங்கிற வேர்ட் வந்து தேவையே இல்ல, பிகாஸ் இங்க வந்து தேவையில்லாம நாட் இருக்கு. அவர் வேகமா நடந்ததுக்கு காரணமே அவர் பஸ் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான். சோ அது ஏற்கனவே இம்ப்ளைடா இருக்கு. சோ நாட் வரும்போது அது தேவையில்லாத ரிப்பீட்டேஷன் இருக்கும். சோ he walked quickly lest he should miss the bus. அதான் கரெக்ட். சோ எரர் வந்து பி. நாட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், பிகாஸ் இங்க வந்து அவர் ஃபாஸ்டா நடக்கிறதே பஸ் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான். சோ அங்க வந்து நாட்ங்கிற வேர்ட் வந்து தேவையே கிடையாது, அது வந்து ராங். 22nd they discussed about the new project in the meeting. Okay, இதுல நீங்க பார்க்கலாம் about அப்படிங்கிற adjective வந்து தேவையே கிடையாது, பிகாஸ் discussed அப்படின்னு சொல்லும் போது அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டாங்க. இப்போ about வந்து எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னா, நம்ம அப்ராக்சிமேஷன் இல்லனா வந்து ஒரு டைம் டேட் கொடுக்கறோம் அப்படிங்கறத நம்ம about சொல்லுவோம். டிஸ்கஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதை பத்தி பேசிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். சோ பேசிட்டாங்கிறதே வந்து அங்க இம்ப்ளைட் ஆயிருக்கு. சோ அபவுட்ங்கிறது வந்து தேவையில்லாத ரெப்பிட்டேஷன். சோ அபவுட் தேவையில்ல. எரர் வந்து ஏ. they discussed the new project in the meeting இந்த வரும், about கண்டிப்பா வராது. ஓகே, 23rd the reason for his failure is because he did not work hard. ஓகே, இதுலயும் அதே மாதிரி சிமிலர் எரர் தான். பிகாஸ் அப்படிங்கிறது இங்க வரவே தேவையில்லை, பிகாஸ் சாரி இங்க வர தேவையில்லை. ஏன்னா the reason அப்படிங்கற கண்டிஷனை ஃபர்ஸ்டே கொடுத்துறாங்க. சோ நீங்க திரும்ப வந்து பிகாஸ்ன்னு சொல்ல தேவையில்ல. பிகாஸ் அப்படின்னா இந்த காரணத்துக்காக அப்படின்னு அர்த்தம். சோ அத வந்து இங்க ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிட்டோம் the reason. சோ திரும்ப வந்து நம்ம பிகாஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சோ எரர் வந்து B ல இருக்கு. the reason for his failure is he did not work hard. அவ்வளவுதான். 24th she is my cousin sister and we are very close. ஓகே, இதுல ஒரு சின்ன எரர் இருக்கு. இங்க நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க she is my cousin. சோ யூசுவலா வந்து cousin அப்படின்னு நீங்க சொல்லும் போதே நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல பேசுறீங்கன்னா நீங்க அவங்க எந்த ஜெண்டர், அவங்க ஆனா பெண்ணாங்கிறத சொல்லவே தேவையில்ல, நீங்க cousin மட்டும் சொன்னா போதும். உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப். சோ இதுல வந்து she இந்த சென்டென்ஸ் வரும்போது she is my cousin நம்ம சொல்லும் போது நமக்கு தெரிஞ்சிரும் அவங்க வந்து ஒரு பெண் அப்படின்ட்டு. சோ இந்த இடத்துல she is my cousin sister அப்படின்லாம் நீங்க சொல்லவே தேவையில்லை, இது இன்கரெக்ட். பிகாஸ் she is my cousin சொல்லும் போதே அவங்க ஃபீமேல் நமக்கு தெரிஞ்சிருது. சோ சிஸ்டர்னு சொல்லவே வேண்டாம். சோ இதுல எரர் வந்து B. she is my cousin and we are very close. அவ்வளவுதான், சிஸ்டர் பிரதர்லாம் வராது. ஓகே, 25th by the time we reached the venue the program ended. ஓகே, இதுவும் வந்து past perfect ஓட ஒரு எக்ஸாம்பிள். இங்க வந்து C ல தான் எரர், the program had ended அப்படின்னு வரும். பிகாஸ் நாங்க venue ரீச் பண்ணிட்டோம், கரெக்டா ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். சோ ஒரு ஈவென்ட்க்கு முன்னாடி இன்னொரு கம்ப்ளீட்டட் ஈவென்ட்ட தான் சொல்றோம். நம்ம ரீச் ஆகும்போது ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். நம்ம ரீச் ஆயிட்டோம், ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. சோ இந்த இடத்துல ஹேட்ங்கிறது தான் வரும், பிகாஸ் இது ஒரு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை வந்து யூஸ் பண்ணுது. சோ எரர் C. 26 I am thinking to apply for this job. ஓகே, இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டென்ஸ் எரர் இருக்கு. எப்பவுமே இது வந்து ஒரு முக்கியமான ரூல். எந்த டென்ஸ் ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஒரு சிங்கிள் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டென்ஸ்ல நீங்க பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாமே வந்து நீங்க பிரசன்ட் டென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இதே நீங்க ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல டிஃபரெண்ட் சென்டென்சஸ் இருக்கும். அப்போ நீங்க டென்ஸ் வெரைட்டி கொண்டு வந்திருக்கலாம், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ்னு. பட் ஒரு சென்டென்ஸ்ல, ஒரு சிங்கிள் சென்டென்ஸ்ல ஒரே ஒரு டென்ஸ் ஃபார்ம் மட்டும் தான் இருக்கணும். இந்த சென்டென்ஸ்ல நீங்க பார்க்கலாம் I am thinking to apply அப்படின்னு வராது, பிகாஸ் I am thinkingங்கிறது கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. சோ இந்த இடத்துல இருக்கும்போது apply அப்படின்னு வரும்போது thinking of applying அப்படின்னு தான் வரும்.
because first of all இது வந்து அந்த சென்டென்ஸே வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த ஃபுல் சென்டென்ஸுமே கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் இருக்கும். ஸோ ஆஃப் அப்ளைங். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நான் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத இந்த சென்டென்ஸ் சொல்லுது. ஐ எம் திங்கிங் ஆஃப் அப்ளைங் ஃபார் திஸ் ஜாப், அதான் கரெக்ட். டு அப்ளை கிடையாது, நான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், அது வந்து ஒரு ஆன்கோயிங் ஆக்ஷன். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் தான் வரும் ஆன்கோயிங் ஆக்ஷனுக்கு. எரர் பி, ஐ எம் திங்கிங் ஆஃப் அப்ளைங் ஃபார் திஸ் ஜாப், அதான் கரெக்ட். 27. Neither of the girls have completed the assignment yet. Okay, இதுல வந்து ஒரு subject verb agreement error இருக்கு. Neither of the girls அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஒரு சிங்குலர் ஃபார்ம் தான் சொல்றோம். Neither of the girls, அவங்க ரெண்டு பேருமே பண்ணாத போது அவங்க ஒரு சிங்கிள் சப்ஜெக்டா மாறிடுவாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஆப்சென்ட், ரெண்டு பேருமே பண்ணல. ஸோ இது வந்து ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல வேர்பும் வந்து சிங்குலரா தான் இருக்கணும். ஸோ ஹாஸ் தான் வரும். எரர் பி. 28. Every one of us should respect our parents. Okay, இது வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு எரர். பிகாஸ் இங்க எவ்ரி ஒன் அப்படின்னு இருக்கு. எவ்ரி ஒன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வரும். எவ்ரி ஒன் அப்படின்னு தான் வரும். எவ்ரி ஒன் அப்படின்னு சேர்ந்து வராது. எவ்ரி ஸ்பேஸ் ஒன் அப்படின்னு தான் வரும். அதுதான் இங்க எரர். ஸோ எரர் ஏ. ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எவ்ரி ஒன் அப்படிங்கறத ஒரு சிங்கிள் வேர்டா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. எவ்ரி ஒன்னுங்கிறத நம்ம செப்பரேட்டா தான் யூஸ் பண்ணணும். ஓகே. 29. The news are very shocking to us. ஸோ இதுலயும் சப்ஜெக்ட் வேர்ப் தான். The news அப்படின்னு சொல்லும்போது சிங்குலர், இங்கேயும் வந்து சிங்குலரான இஸ் தான் சொல்லுவோம். The news அப்படின்னு நீங்க பார்த்தோன்னே நீங்க வந்து ப்ளூரல் நினைக்க கூடாது. The news அப்படின்னு இருக்கு. ஸோ the அப்படிங்கிற ஆர்டிகல் எப்பவுமே வந்தாலே அது வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான நியூஸா தான் இருக்கும். ஸ்பெசிபிக். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு நியூஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. The news is very shocking to us. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்க எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குன்னா அது ஒரு சிங்கிள் நியூஸ் தானே. ஸோ இந்த இடத்துலயும் அதே தான். The news is very shocking to us. So error B. 30. Many students have been punished for cheating. Okay, இதுலயும் சப்ஜெக்ட் verb இதுதான் பிரச்சனை தான். சோ இதுல வந்து many ஸ்டூடெண்ட் வந்து சிங்குலர், இங்க வந்து has வராது, have வராது, has தான் வரும். நம்ம many ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்னங்கறத பார்ப்போம். நம்ம many a student அப்படின்னு சொல்லும் போது ஒரு குரூப்பா பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களதுல நிறைய பேர், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் தெம் நீங்க ஒவ்வொரு ஆளா நீங்க வந்து இண்டிகேட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து நம்ம அசம்பிளில நின்னுட்டு இருக்கும் போது நம்ம நேல்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நம்ம வந்து லைன்ல நிப்போம், குரூப்பா நிப்போம், பட் நம்ம ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் மெனி a ஸ்டூடெண்ட்டும் வேலை செய்யும். மெனி a ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு குரூப்ல இருக்கிற இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ அட்ரஸ் பண்றது. சோ இந்த இடத்துல அது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் தான். இன்னொரு குட்டி ட்ரிக்கு சொல்றேன். வந்து எப்பவுமே ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு தான் வரும். சோ நீங்க இந்த ஆர்டிகல் ஏவையும் நீங்க வச்சுக்கலாம், இல்ல மெனி a ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும் போது குரூப்பா இருக்கிற குரூப்ல இருக்கிற இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ நம்ம இண்டிகேட் பண்றோம். சோ இந்த இடத்துல பி தான் இன்கரெக்ட். The many a student has been punished for cheating. Okay. 31. He speaks very fluently the English language. Okay, இது வந்து ரொம்ப 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 காமனான ஒரு எரர். ஆர்டிகல்ஸ் வந்து நீங்க எஸ்பெஷலி the யூஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தோம், ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயத்துக்கு தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் the ball, the cat அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். இங்க நீங்க பாக்குறீங்க நம்ம லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். சோ theங்கிற ஆர்டிகலுக்கு இங்க வேலையே இல்ல. சோ the வந்து incorrect. He speaks very fluently English language, அதுதான் கரெக்ட். the இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிடையாது, இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கூட சொல்லலாம். the வராம இன் கூட வரலாம், பட் கண்டிப்பா ஆர்டிகல்ஸ் வராது. ஆர்டிகல்ஸ் சொல்லும் போது an and the வராது, இன் யூஸ் பண்ணலாம். he speaks very fluently in English language, அது கரெக்ட். Okay. 32. He is more smarter than his elder brother. Okay, இது வந்து again ஒரு காமனான எரர். இங்க வந்து மோர்ங்கிற வேர்டே தேவையில்லை. நம்ம ஸ்மார்ட்டர் அப்படின்னு சொல்லும் போதே இவரை விட ஸ்மார்ட்டரா இருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். சோ மோர் அப்படிங்கறது தேவையில்லை. ஸ்மார்ட்டர்னு சொல்லும் போதே நம்ம அந்த கம்பேரிட்டிவ் எலமெண்ட்டை கொண்டு வரோம். He is smarter than his elder brother.
more smarter லாம் நம்ம சொல்ல தேவையில்ல. Okay, so error வந்து A. 33, I could not find the book which I borrowed from you. I could not find the book which I borrowed from you. இதுல எந்த எரரும் இல்ல, because subject verb agreement tense எதுவுமே இல்ல, எல்லாம் பக்காவா இருக்கு. So no issues. 34, he hardly started the work when it began to rain. He had hardly started to work when it began to rain. இதுலயே எந்த எரர் இல்லன்னு நினைக்கிறேன். He had hardly started the work when it began to rain. Okay, இதுல எந்த எரரும் இல்ல. 35th question, she advised me to not go there. Okay, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். to not go there அப்படின்னு இருக்கு. இது வந்து to not ன்னு வராது, not to go there அப்படின்னு தான் இருக்கும். இது ஏன்னு நம்ம பார்ப்போம். எப்பவுமே இந்த preposition to, for இந்த மாதிரி இருக்கிற prepositionலாம் எப்பவுமே ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் வரும். So prepositions வந்து நவுனுக்கு முன்னாடி தான் வரும். So இங்க நீங்க பாப்பீங்க, கோங்கிற நவுனுக்கு முன்னாடி டூங்கிற preposition வரணும். So இந்த இடத்துல she advised me not to go there அப்படிங்கறதான் கரெக்ட். So error வந்து B ல இருக்கு. 36, the dress she wore yesterday was more prettier. Okay, இதுவும் அதேதான். மோர்ங்கிற இதுக்கு இங்க வேலையே இல்ல, because prettier அப்படின்னு சொல்லும் போதே அந்த comparative element வந்துருது. அது வந்து இந்த ட்ரெஸ்ஸோட அழகா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சோ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்ல தேவையில்ல. more prettier வந்து கரெக்ட் கிடையாது. So the dress she wore was prettier. So C ல தான் வந்து error இருக்கு. 37, he said to her that he will be coming to her place. Okay, இந்த sentence வந்து future tenseல இருக்கு. So இந்த இடத்துல he will be வராது, நம்ம பார்த்தோம். modal verbs வந்து future tense sentenceல மாறும். For example, will, would மாறும், shall, should மாறும், may, might மாறும். இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க நம்ம future tense வீடியோவை பாருங்க, இல்லனா நம்ம spot the error master class வீடியோவை போய் பாருங்க, நம்ம அதுல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். So இந்த இடத்துல வந்து he said that he would be coming to her place அப்படின்னு தான் அர்த்தம், because இது வந்து ஒரு future tense sentence. So error வந்து B. 38, I could not believe my eyes when I saw the magnificent Taj Mahal. I could not believe my eyes when I saw the magnificent Taj Mahal. So இதுல எந்த எரரும் இல்ல. Okay, 39, I and my brother are going to watch a movie. Okay, இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு grammar point. I and my brother அப்படிங்கிறது இன்கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர், because உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன. சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும் போது அவங்க தான் அந்த ஆக்ஷனை பண்றவங்களா இருப்பாங்க. they are the doer of the action. For example, ராஜேஷ் kick the ball அப்படின்னு நம்ம சொல்லும் போது ராஜேஷ் தான் அந்த doer of the action, so அவர் தான் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த ஆக்ஷனை வந்து ரிசீவ் பண்றவங்க தான் வந்து ஆப்ஜெக்ட். For example, the ball was kicked by ராஜேஷ். Okay, so இந்த இடத்துல நீங்க எப்பவுமே வந்து my brother and I அப்படின்னு தான் வரும். எப்பவுமே I and my brother ன்னு வராது, because இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிற கண்டிஷனை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சப்ஜெக்ட் வந்து the doer of the action. So எப்பவுமே வந்து I and my brother, I and my friends ன்னு வராது. எப்பவுமே நீங்க அதை இன்வெர்ட் பண்ணிருங்க. my friends and I, my brother and I, my mother and I அப்படின்னு தான் வரும். and I அப்படிங்கிற ப்ரோனான் வந்துச்சுனாலே தயவு செஞ்சு நீங்க அதை பின்னாடி போடுங்க. சப்ஜெக்ட் எதுவோ my brother, my father, my mother, அதை ஃபர்ஸ்ட் போடுங்க. So இந்த இடத்துல வந்து A தான் வந்து incorrect. My brother and I are going to watch a movie, அதுதான் correct. Okay. 40, many people does not know the answer to this question. இது ரொம்ப எவிடென்ட்டான ஒரு எரர் தான். does not கிடையாது, do not. Okay, do not, do அப்படிங்கறது ஒரு ஆக்ஷன், சிம்பிளா நீங்க அப்படி கூட வச்சுக்கலாம். does not அப்படிங்கிறது வராது. இங்க வந்து கிளியரா வந்து ஒரு ஆக்ஷனை தான் குறிக்குது. So many people do not know the answer to this question. So error B. Okay, நம்ம லாஸ்ட் 5 questionக்கு வந்திருக்கோம். Okay, 41, the flowers smell sweetly in the evening. Okay, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எரர். நமக்கு தெரியும், ஒரு நவுனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம adjective யூஸ் பண்ணுவோம். இதே வந்து ஒரு verb நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம adverb யூஸ் பண்ணுவோம்.
இத பத்தி உங்களுக்கு இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்க நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வீடியோவை பாருங்க. இல்லனா நம்ம மாஸ்டர் கிளாஸ் ஆன் ஸ்பாட் தி எரர்ஸ் வந்து கிளியரா இத பத்தி எடுத்திருக்கேன், போய் பாருங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ்ல the flowers அப்படிங்கறதா நவுன். சோ ஒரு நவுன் வரும்போது அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஒரு adjective தான் வரணும். பட் இந்த இடத்துல sweetly அப்படிங்கிற adverb இருக்கு. ஒரு குட்டி ட்ரிக், இந்த ly அப்படின்னு வந்தாலே யூசுவலா மோஸ்டா வந்து அது ஒரு adverb தான் இருக்கும். இந்த இடத்துல flowers நவுனா இருக்கும்போது ஒரு adjective தான் அதை டிஸ்கிரைப் பண்ணணும். சோ smell sweet அப்படின்னு தான் வரும், sweetly அப்படின்னு வராது. எரர் வந்து be the flowers smell sweet in the evening, because இங்க ஒரு noun இருக்கு, அதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு adjective தான் இருக்கணும், adverb வராது. 42 unless you do not try hard you will fail. ஓகே, இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டிஷன். நீங்க பாப்பீங்க unless அப்படிங்கிறது வந்து நீ பண்ணலனா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். unless அப்படின்னா நீ பண்ணலனா அப்படின்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல do notங்கிற notங்கிற வேர்டுக்கு வந்து இங்க வேலையே இல்ல. நீ பண்ணலனா அப்படிங்கறதே வந்து நீங்க பண்ணலனாங்கிற அந்த நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் வந்து கொடுக்குது. சோ notங்கிறது வந்து திரும்ப நம்ம சொல்ல தேவையில்ல. சோ இந்த இடத்துல be தான் error. unless you try hard you will fail. unless you try hard you will fail. ஓகே, இதுல வந்து be தான் error, not வராது. ஓகே, unless you do try hard you will fail. ஓகே, 43rd, the teacher gave me an advice to study regularly. The teacher gave me an advice to study regularly. இதுல anங்கிற ஆர்டிகல் வந்து இங்க அப்ரோப்ரியேட்டா யூஸ் பண்ணப்படல. The teacher gave me advice to study regularly because இங்க anங்கிறது வந்து வராது. நீங்க an அப்படின்னு சொல்லும் போது யூசுவலா ஒரு அன்ஸ்பெசிஃபைடு திங்குக்கு தான் நம்ம an சொல்லுவோம். an apple, an elephant அப்படின்னு நம்ம சொல்லும் போது எந்த எலிஃபென்ட்ட சொல்றோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் இந்த சென்டென்ஸ்ல நீங்க கிளியரா பார்க்கலாம், டீச்சர் நீ ரெகுலரா படிக்கணும் அப்படிங்கிற ஸ்பெசிபிக் அட்வைஸ கொடுக்குறாங்க. சோ இந்த இடத்துல ஆன்ங்கிற ஆர்டிகலுக்கு வேலையே இல்ல. சோ the teacher gave me advice to study regularly, அதான் கரெக்ட். சோ எரர் வந்து பி. சோ நீங்க எந்த சென்டென்ஸ் படிச்சாலும் தயவு செஞ்சு அதை கிளியரா படிங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா அப்ரோப்ரியேட்டா எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். நீங்க வந்து அக்யூரசியை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். Okay, 44. Each of these books have been reviewed carefully. Okay, இதுல நீங்களே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, சப்ஜெக்ட் verb error தான். Each of these அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் திங்ஸையும் தான் நம்ம மீன் பண்றோம். each of these இது ஒவ்வொன்னுத்தையும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அந்த இடத்துல இது வந்து ஒரு சிங்குலர் சப்ஜெக்டா தான் நம்ம பார்க்கணும். சோ இந்த இடத்துல சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் verb தான் வரும், பட் இங்க ப்ளூரல் கொடுத்திருக்காங்க. சோ has தான் வரும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். has அதாவது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் has, ப்ளூரல் சப்ஜெக்ட் have. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் நம்ம ரிப்பீட் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். each of this book has been reviewed carefully. So error B. நம்ம last and final question. Neither the teacher nor the students is responsible for this. Okay, இதுல உங்களுக்கே எரர் எங்கன்னு தெரிஞ்சிருக்கும். C is கிடையாது, R. இத நல்லா நோட் பண்ணுங்க. neither the teacher nor the students. சோ இங்க வந்து நம்ம டீச்சரும் கிடையாது ஸ்டூடெண்ட்டும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்பாட் தி எரர் டாபிக்ல பிராக்டிஸ்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த மாதிரியான எக்ஸசைசஸை நீங்க கண்டிப்பா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நீங்களே கவனிச்சிருப்பீங்க, நம்ம இத்தனை கிராமர் டாபிக் பார்த்துமே வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸ்ல புது புது கிராமட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைச்சது. சோ ஸ்பாட் தி எரர் டாபிக்னு வந்தாலும் சரி, இங்கிலீஷ் கிராமர்ல எந்த டாபிக் வந்தாலும் சரி, தயவு செஞ்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க உங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்ல, நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க டைமிங்க வந்து நீங்க ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் அண்ட் பிளேஸ்மெண்ட் டெஸ்ட்ல ஒரு மேஜர் ஃபேக்டர் வந்து டைம். சோ நீங்க டைமை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நிறைய பிராக்டிஸ் சம்ஸ் போட்டு பாருங்க. இது போட்டு பார்க்கும்போது உங்களுக்கே அழகா ஒரு பேட்டர்ன் வந்து தெரியும். சோ நீங்க ஒரு சென்டென்ஸை பார்த்த உடனேவே மெஜாரிட்டியான சென்டென்சஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். கீப் லேர்னிங்.